வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா தமிழத்திலிருந்து එම කොයිවත් ලියලා නැහැ. නෑ හරි මේ විපක්ෂ නායක මට හතර පස් පාරක් කියන්න බෑනේ. මේක කොයිවත් ලියලා තියෙනවා නෑ අද එහෙම නම් කරන්නේ නෑ කියලා කිව්වා. ඔව් එතකොට ඕන දෙනට වාඩි වෙන්න පුළුවන් නේ. දැන් මේක විපක්ෂ නායකතුමාගේ සීට් එකේ. එහෙම කියලා ලියලා තියෙනවද කොයි හරි? ලියලා තියෙනවා නම් පෙන්වන්න මං නගිනවා. ඕවා කරන්න බෑ මෙහි. සුපර් සෝරි. තව පුටු ගියක් තියනවද? වාඩි වෙන්න කියන්න. තව පුටු ගියක් තියනවද මෙතන? වාඩි වෙන්න පුළුවන් නේ? සම්ප්‍රදාය වෙනස් කරන්න තමයි තියෙන්නේ අපි. අපි සම්ප්‍රදාය වෙනස් කරලා තියෙන්නේ. එතකොට මොකුත් කරන්න බෑ. ඒ පැත්තකට අපි කතා කරමු. හරි. හේතුව කියන්නකො මම නැගිටින්න ඕනේ හේතුව කියන්නකො. මම තාම ආණ්ඩු පක්ෂද විපක්ෂද කියලා තීරණය කරලා නැහැ. මම ස්වාධීනව ආවේ. මම ওই පොලිටික්ස් කරලා ආවේ නැහැ ඇතුලේ. සර් කතා කරේ මම අඳුරන්නේ නැති නිසා. හරි. සර් ඔක්කොම කතා කරන්නේ වැරදි. ඒ වැරදි නෑ. මේක පාර්ලිමේන්තුවනේ. මේ වැරදි වෙන්නේ නැහැ කවදාවත්. මේක කොහෙර ලියලා තියනවාද මේක මේ විපක්ෂ නායකයෙක් කියලා? ලියලා තිබ්බොත් අපි නැගිටිනවා. லியලා තියනවද? නෑනේ. පුட்டு ගියක් තියනවද කියලා වාඩි වෙන්න කියන්නේ. இது வந்து அது சஜித் பிரேமதாசாண்ட கதிரையா அது எழும்பட்டுமா உண்டு. நான் சொன்னேன் இங்கே எழுதியிருக்காண்டு தமிழன்டா ரைட். சுற்றி காட்டுறேன். இதுதான் பாராளுமன்றம். அங்கே வந்து சபாநாயகர் இருப்பார். என்னன்னு இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக சாவச்சேரியிலிருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழன்றதுக்கு ஒரு வெற்றி. ஆளுங்கட்சியானு கேட்டிருக்காங்க. என்ன டிசைட் பண்ணல ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான. பட் எதிர்கட்சியில் போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை. அது 100% நடுவில் போயிருந்தாலும் விற்பனை ஏறிய சஜித்தோடு போயிருக்கிறேன். நார்த்தன் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம். சரியான கவலையாக இருக்குது. கௌஷல்யா இதில் பக்கத்தில் இருந்துருக்கணும். பட் அது கேலரியில் இருக்கு. அங்கே போய் கொண்டு போயிட்டாங்களா இந்த தங்கத்தை அங்கே யாரோடைய போயிருந்து காய்ச்சிட்டு இருக்கு. பாவம் இன்னொரு 1 இயர் தான் இந்த சீட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன். கௌஷல்யா இதில் வந்திருக்கும். கௌஷல்யா அந்த நாள்லேருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியில் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அர்ச்சனா அப்படி தான் இருப்பேன். தங்கத்தை கேலரியில் கொண்டு விட்டாங்கள்டா. தங்கத்தை உள்ளுக்குள்ள விட மாட்டேன். சாணங்கீரன் அங்கே சாணங்கீரன் காணில் நான் காணில் ஃபஸ்ட்டாக காட்டு கல்வ சொல்லணும். அவர் ஏதோ கதைச்சி அரைக்க விட்டவர் பார்ப்போம். ரைட். இனி பம்பல் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் பம்பலாக இருக்கும், ஒரு பக்கம் சீரியஸாக இருக்கும். ரெண்டையும் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சாவச்சேரியிலிருந்து, ஜாழ்ப்பாணத்தில் இருந்து, தமிழீழத்தில் இருந்து. ஓகே, என்னென்றால் இன்றைய பார்லிமெண்ட்டு போனான். பார்லிமெண்ட்டில் என்ன நடந்த அந்த முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். என்னென்றால் இன்றைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு போய் பழக்கம் இல்லைங்களா, எலெக்ஷன்ஸுக்கு போய் தானே பழக்கம். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு நானும் தங்கச்சி ஹவுஸ் எல்லாம் போனாங்க. அது பிறகு பார்க் பண்ணிவிட்டு நான் இந்த மெம்பர்ஸ் என்ட்ரன்ஸுக்குள்ளால் போனான். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே போன அப்புறம் தான் தெரியும் அங்கே 2 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒப்போசிட், அது தெரியும் எனக்கு. பட் இன்னொரு 159 ஒப்போசிட் லீடர்ஸ் இருக்கிறபடியா, ஒப்போசிட் எம்பிஸ் இருக்கிறபடியா 116 பேர் இங்கே இருக்கலாம். மிச்சாக்கள் வந்து அங்கே இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அங்கே போய் ரெண்டமாக ஒரு சீட்டில் இருந்தேன். நான் ரெண்டமாக இருந்த சீட்டில் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், அதில் அது 8ஆம் நம்பர் சீட்டாம். அது வந்து சஜித் பிரேமதாசான்ற ட்ரெடிஷனல் சீட்டாம். புது இளைஞரோட சரி வராது. ஸோ நான் அதில் போய் இருந்தால் பிறகு அவையோட ஆக்களில் கிணறு சொன்னேன், இது சஜித் பிரேமதாசான்ற கதிரை, அவர் வளமையாக இதில் தான் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறேன். அந்த கடிதத்தில் ஒரு இடத்துலையுமே சொல்லல இது சஜித் பிரேமதாசான்ற கதிரை உண்டு. ஸோ நீங்கள் பின்னால் இருக்க சொல்லுங்க, நாளைக்கு அவ லேபிள் பண்ணி போடுவினம் யாருக்கு எங்கே கதிரைன்னா அங்கே நாங்கள் இருப்போம்னு சொல்லி. சரி, அதில் நடக்க அந்த காய்ச்சல் ஐவத்தான் 1-2 பேர் கோசிட் பண்ணி போட்டுக்கொண்டு இருக்கேன். ஸோ அதுதான் நடந்த உண்மையான விஷயம். 2வது விஷயம், நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு லைவ் வந்து போட்டு நான் தெளிவாக கிளியராக சொல்லியிருக்கிறேன். நாங்கள் யார், வேலுப்பிள்ளை பிரபாகரன்றவர் யார், அவர் எதுக்காக சிங்கள மக்களுக்காக இதில் அடிபட்டவர் என்றதை டீட்டெயிலாக இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறேன். 3வது தங்கை வந்து நினைக்கிறேன் அந்த இப்போ மன்னர் நடந்த விஷயத்துக்கு
எனக்கு ஒரு அட்வைஸ், ஒரு படித்தாக்கள் கன பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் போக வேண்டாம், லெட் தேம் ஒர்க் இட் அவுட் அண்ட் தென் இஃப் யூ ஆர் நாட் சாரி இப்போ நீங்கள் ஒன்று போக வேண்டாம். அங்கே போய் அதை வேலையை ஒன்று நடக்கலைன்னு சொன்னால் அஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொஃபஷனலாக நீங்கள் போய் அதை நீங்கள் பார்லிமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கதைங்கன்னு சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ கூட நான் மன்னார் வைத்தியசாலைக்கு போகிறது சம்பந்தமாக இன்னும் முடிவு எடுக்கலை. அது முடிஞ்சது. மற்றது என்னோட விஷயம் என்ன சொன்னால், இப்போ 159 MP மேலே தான் பார்லிமெண்ட்டில் இருக்கணும். அதுக்கு தாராளமாக அது காணும். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் வந்து நான் எங்களோட ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணினான். ஸோ அதே மாதிரி இந்த 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 இதுலையும், அதாவது இனி வரப்போகிற 5 வருஷ ஆண்டுகள்லையும் வந்து என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் சுயாதீனமாக நின்றான். நான் யாரோடையும் இந்த கட்சியோடையும் சேரல. இனி வரப்போகிற ஆண்டுகளில், அதாவது வந்து இனி வரப்போகிற 5 இயர்ஸில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்னென்ன விஷயங்கள் வந்து தமிழருக்கு சார்பாகவும் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்காக செய்வதோ, அப்போ நான் டாக்டர் ஹரணி அமனசூரியா கண்டு சொன்னேன், மேடம் நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி கொள்ளலாம், வி ஆர் வித் யூ, நாங்கள் உங்களோட தான் நிற்கிறோம், ஆகவே நாங்கள் அதை வெல்லுவோம். அதாவது வந்து என்ன இஷ்யூ கொண்டு வந்தாலும் நான் உங்களை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன். அஸ் அ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த கட்சிகளுடைய தலைவர் பேண்ட மீட்டிங் வந்து இண்டிபெண்டன்ட் குரூப்ன்ற கட்சியின் தலைவர் நான் என்றபடியாக நான் அங்கே போனான். அங்கே பார்த்தேன்னா எங்களோட தமிழ் எம்பி மேயர் வந்து எல்லாமே எதிராகத்தான் கதைச்சு கொண்டு வந்தது. 25, 26, 27ஆம் தேதி வந்து மீட்டிங் வெப்பமாண்டு கேட்கல. 26, 27 எங்களுக்கு முக்கியம் எதுன்னு சொன்னால் எங்களுடைய மாவீர தினத்தை கொண்டாடுற நாள். ஸோ 25 வந்து அவர்கள் காலம் வரையிலா பின்னேரம் வரையிலா எங்களுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்ட்டு இப்போ ஒரு ஒத்துழையாமல் போராட்டம் உண்டு, முக்குத்தனமாகவே கழிச்சு கொண்டது மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு இருந்தது. இப்போ நான் அந்த விஷயத்தில் நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன், நாங்கள் வந்து நான் மக்களோட பிரதிநிதியாக நல்ல விஷயங்கள் அவ்வளோத்துக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனுடன் எடுக்கின்ற நல்ல விஷயங்கள், தமிழனை பாதிக்காத, தமிழ் தேசியத்தை பாதிக்காத, நாட்டை அபிவிருத்தி செய்கிற, சுகாதாரத்தை அபிவிருத்தி செய்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம்னு டிசைட் பண்ணி இருக்கிறோம். அது தவிரவும் எங்களுடைய வாகனங்கள் இந்த முறை ஒதுக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னுடைய இதே காரில் தான் நான் போக வேண்டி வரும். ஸோ வாகனங்கள் ஒதுக்கப்படாது என்ற இது வந்து சொல்லப்பட்டிருக்கு, உண்மை போய் தெரியாது. பட் எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லை. பட் யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு 30-40 வீடு கன பேர் சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கலாமண்டு. யாழ்ப்பாணத்தில் வந்து என்னுடைய வீடு வந்து இல்லாதபடியாக நான் யாழ்ப்பாணத்தை ஒரு ஆண்டு வீடு ஒன்று எடுத்து அங்கே தான் என்னுடைய காட்சிகள் வேலைகள் நடக்கும். அதுக்கு 1 லட்சம் ரூபா ஒதுக்கியிருக்கணும். அந்த 1 லட்சம் ரூபாவில் என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியலை. நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், சிறியர் தியேட்டரில் வந்து 1 லட்சம் ரூபாவில் காட்சி செய்யிருக்க மாட்டோம் என்ன. ஸோ அதுக்குரிய ஃபண்ட் வந்திருக்கணும். வெளிநாட்டிலேருந்து ஆக்கள் அனுப்பியிருக்கணும். யாராவது என்ன நம்புறாக்கள் என்னுடைய காட்சிக்கு உதவி செய்ய விரும்பினாக்கள் உதவி செய்யலாம். இல்லை நான் உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டேன், அந்த காசில் வேண்டி கொண்டு வீடுகள் கட்டணும்டா வீடு கட்டணும்னு கேட்டே நான் வேண்டுவேன். என்னோட வீடில் பெரிய பிராண்டில் ஹானி இருக்குது. நான் அதில் யோசிச்சுனான் பாராளுமன்றத்தில் எனக்கு கார் இருந்தால் இதை விற்று போட்டு கட்டுவோம். பட் இப்போதைக்கு தர மாட்டேன், இதே காரை தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு யாராவது பர்சனலாக உதவி செய்கிறார்கள் விரும்பினா உதவி செய்யலாம். அதை வந்து யாருமே தடுக்க இல்லாது. அதே மாதிரி என்னோட கட்சியை நாங்கள் திருப்பி ஃபார்ம் பண்ணி கான்ஸ்டியூஷன் எழுதி, அதாவது வந்து கட்சியின் ஜாப் எழுதி அதை பொது வழியில் போட்டு அந்த ஜாப்லையும் வந்து திருத்தங்களை செய்து சரியாக அமெண்ட் பண்ணி அதில் ஒரு டெமோக்ரஸி, அதாவது வந்து டெமோக்ரஸி என்னன்னு சொல்கிறது, ஜனநாயகம் இருக்கக்கூடிய மாதிரி கட்சிகளோட வேலையில் நடக்கும். அதையும் நாங்கள் செய்வோம், அந்த வேலையும் செய்வோம். அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த மாதிரி சாவச்சேரிலையும் வட்டக்கட்சியிலையும் மற்றது அங்கேயும் அந்த விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்றத்தில் கதைச்சு அதை நான் கணக்கு கமிட்டியெல்லாம் நானாகவே விரும்பி ஜாயின் பண்ணுவேன். என்னென்னு சொன்னால் எனக்கு வளமையாகவே நான் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கவும் அப்படி தான், ஏதாவது வேலை செய்கிறதுக்கு பிடிக்கும். சும்மா பேக் ரோல் இருந்து விட்டு நிற்கிற ஓடுறையில். ஸோ அனுரகுமார திசாநாயக்கன் அரசாங்கம் என்னை நம்பி ஏதாவது வேலையில் திறமையாக இருந்தால் நான் அவ்வளோ வேலையும் இதே சுத்தியோட 1,000 ரூபா காசு அடிக்காமல் நான் அவர்களுக்கு செய்து கொடுப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன். அவர்கள் எப்போயாவது எங்களுடைய தேசியத்துக்கு எதிராக திருப்பினமாக இருந்தால் நான் அவர்களோட சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் தனித்திருப்பேன். அது தவிரவும் வெளிநாட்டுக்கு பயணங்கள் வருவீங்களான்னு கேட்டுருக்கிறீங்க, கன பேர் மெசேஜ் பண்ணிக்கிறீங்க, அண்ணா நீங்கள் வாங்க நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம், ஹோட்டல் புக் பண்ணுறோம்னு சொல்லி. அட் திஸ் மொமெண்ட் வந்து எனக்கு வெளிநாட்டுக்கு வர ஐடியா இல்லை. பட் எனது கட்சிக்குரிய பணத்தை வந்து சேர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதால கட்சி ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரெஷர் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி இது பண்ணி போட்டு நான் வெளிநாட்டுக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும்
எனக்கு நீங்கள் யாராவது டிக்கெட் புக் பண்ணி தந்தால் எனக்கு இருக்கிறதுக்கு முன்னே வீட்டில் ஒரு ரூம் ஒன்று தந்தீங்கன்னா நான் அங்கே வருவேன், நான் அங்கே வந்து நிற்பேன், எல்லாரையுமே பார்ப்பேன், அதுவும் நடக்கும். அதை தவிர இப்போதைக்கு சொல்ல வேண்டியது 25, 26, 27ஆம் தேதி எங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், அதாவது டார்க் கலர் உடுப்பு போயிடாது, லைட் கலர் உடுப்பு தான் போடணும், அப்படியான பாராளுமன்றத்தில் எப்படி நடக்கலாம் எப்படி நடக்கக்கூடாது அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த 3 நாளும் வந்து ட்ரைனிங் இருக்குது. 25, 26, 27 போவேன். அதுக்கு 26, 27 மாவீர தினம் மண்டபடியாக நான் இது முடிய நேராக ட்ரை பண்ணி அங்கே வந்துடுவேன். அது தவிரவும் அட் திஸ் மூமெண்ட் வந்து என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து துவாக்கு ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். நான் தனியைத்தான் ஜாழ்ப்பாணத்தில் தெரிவேன். ஸோ என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பை நான் கேட்டெடுப்பேனோ தெரியலை. தமிழ் மக்கள்லேருந்து பாதுகாப்பு எனக்கு 100% இருக்குது. பட் நான் ஒரு துவாக்கொண்டுக்கு தாரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நான் பாதுகாப்பு அமைச்சரை கதைச்சி லைசன்ஸோட உள்ள கன் வந்து நான் எடுத்து என்னோட வச்சிருப்பேன். என்னுடைய தற்பாதுகாப்புக்காக அதை விட 4 பல்ப் தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், வரியா ஒரு ஜோக்குக்காண்டி சொல்லல, எங்களோட வீட்டை பாதுகாக்கிறதுக்கு 4 ஃபோக்கஸ் லைட் தெரியணுமாம். அது வந்து போய் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் எடுக்கணுமாம். ஸோ அதையும் நாங்கள் எடுப்போம். அதை விட டிரைவருக்கு 10,000 ரூபா சம்பளம். ஸோ அதோட 10,000 ரூபாய்க்கு டிரைவர் பிடிக்கலாது. குறைஞ்சது ஒரு 1,20,000 டிரைவர் கொடுக்கணும். 24 hours என்னோட நிற்கணும். அந்தபடி நான் போகிற இடம் எல்லாமே போகணும். ஸோ டிரைவர் எடுத்தால் போடுவோம், அல்லது வெஹிக்கிளும் இல்லை. ஸோ வெஹிக்கிள் அவை தந்தால் டிரைவர் எடுப்போம், டிரைவர் எடுத்தால் போடுவோம், அல்லது நான் தான் ஓடுவேன். ரைட். அதை விட எங்களுக்கு மற்றது எங்களுடைய தேசிய இதிலேருந்து விலத்தி போவீங்களான்னு கேட்டுருக்கீங்க. தேசியத்துலேருந்து விலத்தி போக மாட்டோம். நாங்கள் 2 சஜித்தின் கதிரை கொடுக்காதாக்கள். நாங்கள் தெளிவற்ற வாழ்க்கை முறையில் வந்து நாங்கள் அதை இங்கிலீஷ்லேயே வடிவாக போட்டிருக்கேன். அதை விட ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மற்றது சங்க கௌஷலாக கூட்டிகிட்டு போனான். அவள் இந்த பார்லிமெண்ட் செஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். அவள் அவங்க நீட் டு பி கெட் ட்ரெயின்டு. அவள் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கணும். அதுக்கு பிறகு நான் மாகாண சபை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் தங்க கௌஷல்யாக வந்து நான் சொன்னபடியே பாராளுமன்றத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு மாகாண சபை எலெக்ஷனை நிற்பேன். ஏன்னு சொன்னால் மாகாண சபை எலெக்ஷனை வந்து இந்த முறை அன்றகுமார் சாநாயக்க வந்து மாகாண சபைக்குரிய பதவியில் வந்து, அதாவது வந்து பொறுப்புகளை கூட தெரிவினம்னு எதிர்பார்க்குறேன். அங்கே ஒரு கோமாளி ஏறி இருந்துட்டாருண்டா. உதாரணத்துக்கு வெண்ணிமேந்தர் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் மக்களே ஜெஸ் என்றால் ஜெஸ் என்று போடுங்கள், நோ என்றால் நோ என்று போடுங்கள். மாகாண சபை நடத்தலாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய முன்னாள் மாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வந்து கிட்டத்தட்ட 70-80 விதமான ஒதுக்கப்பட்ட நிதிகளை வந்து திருப்பி அனுப்பின வேலை தான் செய்த ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாது, ப்ரொஜெக்ட் என்ன தெரியாது. ஸோ அதால் எனக்கு மாகாண சபையில் எடுத்து யாழ்ப்பாணத்தை வடக்கு கிழக்கையும் டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதால் நான் வடக்கு கிழக்கில் மாகாண சபைக்கு போவேன். மாகாண சபையில் நான் நின்று எலெக்ஷனில் நிற்பேன். வின் பண்ணுறதும் வின் பண்ணாதன் தமிழருடைய கையில் தான் இருக்கிறது. அது தவிரவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், யாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்து நடக்க போகிற ப்ரொஜெக்டுகளுக்கு வந்து நான் அந்த ப்ரொஜெக்டை சொல்லுவேன். நான் அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிடணுமெண்டா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கோ. அந்த ஹெல்ப் பண்ணுறத 1% காசு கூட களவெடுக்கவோ பிள்ளையாப்பா வைக்கவோ அதில் போய் நான் குடிச்ச சாப்பிடவோ மாட்டேன். அதில் வந்து உங்களுக்கு எல்லாம் கணக்கு காட்டப்படும். உங்களுக்கு விரும்பினால் என்ன நம்பினா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். என்ன ப்ரொஜெக்ட்ன்றதை நான் எழுதி பெர்மிஷன் எடுத்து எல்லாம் செய்து கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ சொன்னால் கொப்பி அடிச்சுக்குவாங்க. அது தவிரவும் எங்களோட வட்டக்கட்சியில் நான் உறுதிமொழி கொடுத்துருக்கேன், வசாவளானில் உறுதிமொழி கொடுத்துருக்கேன். எல்லா உறுதிமொழிகளையும் எனக்கு நடத்துறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கோ. நேரடியாக அந்த பில் அவ்வளோத்தையும் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களே அதுக்கு நேராக பே பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு வாலிபால் கிரவுண்டு உருவாக்கணும், ஒரு முன்பள்ளி, ஒரு குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் 20-30 சைக்கிள், அது சின்ன சின்ன இதெல்லாம் உங்களோட நம்பிக்கையில் தான் அந்த வாக்குறுதியில் கொடுத்தேன். அந்த வெண்ணிமேந்தன் தளத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லி கொண்டிருக்காவான் தான் ஓமன் சொன்னான் மாட்டேன்னு சொல்லி 12 லட்சம் ஜனம் இருக்குது வெளிநாட்டில். ஒரு சனம் மனத்தில் தமிழ் மக்களில் காதலில் உள்ள சனம் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணும் எனக்கு. அதில் ஒரு ஆள் வந்து வெண்ணிமேந்தன் தளத்தில் திறமாட்டேன் ஒரு கதைன்றா சொல்லணும். ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி கொண்டு கூட ஒரு மாதம் ஃபுல்லாக திறமாட்டன் சொல்லி அவாவே ஏற்றி விட்டு திறமாட்டேன்னு திரும்ப சொல்லி கொண்டிருக்காங்க. அது பேர் யாராவது ஹெல்ப் பண்ணிவிடணும், அது நான் பார்த்துக்கொள்கிறேன். நன்றி.